ஹலோ சார் சார் சந்தனம் மணக்கும் செந்தமிழ் குமரன் சந்தனம் மணக்கும் செந்தமிழ் குமரன் தன்னருள் பொழிவார் நின்றே நின்றே தரணியில் எதற்கும் அஞ்சே சந்தனம் மணக்கும் செந்தமிழ் குமரன் தன்னருள் பொழிவார் நெஞ்சே நெஞ்சே தரணியில் எதற்கும் அஞ்சே தனி கடைகள் எங்களின் பக்கம் கந்தனி கடைகள் எங்களின் பக்கம் கவலையில் எதற்கு நெஞ்சே நெஞ்சே வருவது வரட்டும் அஞ்சே சந்தனம் மணக்கும் செந்தமிழ் குமரன் தன்னருள் பொழிவார் நெஞ்சே நெஞ்சே தரணியில் எதற்கும் அஞ்சே சந்ததம் குகனை சிந்தையில் வைத்தால் சஞ்சலம் வருவோம் நெஞ்சே சத்தியம் முருகா சந்ததம் குகனை சிந்தையில் வைத்தால் சஞ்சலம் வருவோம் நெஞ்சே சத்தியம் தந்தையும் மகன் பால் தத்துவம் கற்றான் இன்னபில்லாம் அவனே சண்முகனாரில் அன்பெண்ணும் கனியவை தனித்து சுவைப்பாய் நின்றே சண்முகனாரில் அன்பெண்ணும் கனியவை தனித்து சுவைப்பாய் நின்றே நின்றே தரணியில் எதற்கும் அஞ்சே சந்தனம் மணக்கும் செந்தமிழ் குமரன் தன்னருள் பொழிவார் நின்றே தரணியில் எதற்கும் அஞ்சே அஞ்சே விளக்கேத்து விளக்கேத்து வெள்ளிக்கிழமே விளக்க போல வெளிச்சமாக நம்ம நிலமே விளக்கேத்து விளக்கேத்து வெள்ளிக்கிழமே விளக்க போல வெளிச்சமாக நம்ம நிலமே உணர்வில் கிடந்தால் உழைக்காமல் இருந்தால் வருங்கால நமக்கு வளமாக வருமா வந்தாச்சு வந்தாச்சு வருங்கால நமக்கு விளக்கேத்து விளக்கேத்து வெள்ளிக்கிழமே விளக்க போல வெளிச்சமாக கண்ணு முடிச்சோம் தாமரை பூவாக அகமலரும் கையில இருக்கு வேலை அதை கண்டிடு பண்டிகை நாளு நெஞ்சில உள்ளது போல அதை நிம்மதி தந்திடும் வேலை பணத்தாலே நிம்மதிதான் கிடைக்காது கிடைக்காது பணக்காரே மனசுக்கு தான் அது ஏது ஓடிட்டா மூடி ஏழைங்க வீட்டில் நிம்மதி விளக்கேத்து விளக்கேத்து வெள்ளிக்கிழமே விளக்க போல வெளிச்சமாக நம்ம நேரமே ஓடிட்டு நதி போல மனசு இருந்தா அது செய்யலாம் செழிக்கிறது ஊருல உன்ன போல புள்ள வருமா சொல்ல வருமா சொத்துக்கு சுத்துவதாறு இங்கு நித்தமம் அழுவதாறு உத்தம
புத்திய உள்ளவன் யாரு நேர் செல்லும் ஒரு பிள்ளை நான் தானே பேர் சொல்லும் ஒரு பிள்ளை நீதானே பசிச்சாலும் தவிச்சாலும் இளைஞ வீட்டில நிம்மதி உண்டு விளக்கேத்து வெள்ளிக்கிழமே விளக்க போல வெளிச்சமாக நம்ம நிலவே உணர்வில் கிடந்தால் உழைக்காமல் இருந்தால் வருங்கால நமக்கு வளமாக வருமா வந்தாச்சு வருங்கால நமக்கு தானானே தன்னே தானானே தன்னே போடு தனநானே இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று வாழ்ந்து மறைந்த இம்மண்ணில் பிறந்த அன்னை இந்திராணி தமிழ் புதலான முத்துராமலிங்க தேவரை பற்றி ஒரு பாடல். தென்பாண்டி நாட்டு தங்கம் தேவர் முத்துராமலிங்கம் தேளி அன்னை இந்திராணி பெற்ற அன்பு முத்துராமலிங்கம் தென்பாண்டி நாட்டு தங்கம் தேவர் முத்துராமலிங்கம் தென்பாண்டி நாட்டு தங்கம் தேவர் முத்துராமலிங்கம் அன்னை இந்திராணி பெற்ற தேளி அன்னை இந்திராணி பெற்ற அன்பு முத்துராமலிங்கம் தேவர் புகழ் எங்கள் தேவர் புகழ் பசும்பொன் தேவர் புகழை பாடு வந்து திரளுது தென்னாடு தேவர் புகழை பாடு வந்து திரளுது தென்னாடு பசும்பொன்னி பிறந்த மகன் பார் முழுதும் போற்று மகன் பசும்பொன்னி பிறந்த மகன் பார் முழுதும் போற்று மகள் பத்தரை மாற்று தங்கம் எங்கே எங்கள் சொக்க தங்கம் தேவர் புகழ் எங்கள் தேவர் புகழ் பசும்பொன் தேவர் புகழை பாடு வந்து திரளுது தென்னாடு தேவர் புகழை பாடு வந்து திரளுது தென்னாடு
இளைஞர்களே, கலைஞர்களே, வாலிபர்களே, குழந்தைகளே, நாடு போட்டு நல்லவர்களே, ஏடு போட்டு மிளத்தார்களே, காளிக்காட் சென்று மாலிபடுத்தும் ஏழை விவசாய பெருங்குடி மக்களே, எங்களுக்கெல்லாம் காவலுக்கு துணையாக வந்திருக்கும் காவல்துறை ஆய்வாளர்களே, உங்களை இத்தனை பேருக்கு எனது சமூக நாடுக கலை குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம். லட்சுமணா, நாடகம் ஆரம்பிச்சாச்சு. தேலி கிராமத்துல நாடகம், அருமையான நாடகம், சிறப்பான நாடகம், சிறந்த நடிகர்கள் கொண்டு வந்து நல்லதொரு நாடகம் போட்டாச்சு. இது நல்லதொரு நாடகம், நல்லதொரு நாடகம், சிறப்பான நாடகம், சிறந்த நாடகம் அப்படின்னு நம்ம சொல்றதை விட சரி இல்ல, லைட் இங்க இருக்குல்ல, அதனால தானே நான் இங்க நிக்கிறேன், இல்லையா அங்க வந்துருப்பீங்க. ஆமா, என்ன தேர நம்ம மோரம் தெரியணும்ல. ஆமா, என்ன காரணம்னா, என்ன காரணம்? நல்ல நாடகம், சிறப்பான நாடகம், சிறந்த நாடகம் அப்படின்னு நம்ம நடிகர்களா சொல்லிக்கிறத விட மக்கள் சொல்லணும். மக்கள் சொல்லணும். நல்ல நாடகம், அடே அப்பா பெட்டிக்கார் வந்திருந்தாரியா, மாந்தோப்பு எஸ்பி செந்தில் முருகன் பேர் போட்டுருந்துச்சு. என்ன பாட்டுக்காரு, திறமையான ஒரு பாட்டுக்காரியா அப்படின்னு காலையில சொல்லணும். அதே மாதிரி மிருதங்க சக்கரவர்த்தி, அருமையான மிருதங்க வாத்தியார் இல்ல, ஆமா, அடிச்சா ரப்பு ரப்பு ரப்புன்னு அடி சரியான வாத்திப்பு. ஆமா, அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் அரசவலாம், அடே அப்பா குச்சியடி கோவிந்தன்னா உனக்கு தானே அந்த பேரு. குச்சி எடுத்தீங்கன்னா வெளுத்து வாங்கிடுறிய அப்பா. இதுல மட்டும்தான் அடிக்கணும், என்ன கல்யாணம் ஆகலையில இதுல மட்டும்தான் அடிக்கணும், சொல்லுங்கடா, வேற எதுலையும் அடிக்க நினைச்சிடாத. சரியா, நான் இருக்கிற அடிக்க மாட்டியா, அப்ப என்ன அடிக்க போறியா? விளங்காத மாடு. நான் பாத்துக்கிறேன். மைக்கு மேடைக்கு வந்துட்டு அது ஏன் மைக்கு அதுமா. சரி, அதனால நாடகம், சிறப்பான நாடகம், சிறந்த நடிகர்கள் கொண்டு வந்து நம்ம ஊர்ல நாடகத்தை போட்டாச்சு. இந்த நாடகத்தை நல்ல முறை அமைச்சு நாடக அமைப்பாளருக்கு பேர் வாங்கி கொடுத்துருப்போம். நாடக அமைப்பாளருக்கு இங்க வாங்கி நம்ம கொடுத்தோம்னாத்தான் பக்கத்து கிராமம் பூரா நம்மளையே தேடி தேடி போடுவாங்க. என்னப்பா? கண்டிப்பா. அதனால கண்டிப்பான மாதிரி வச்சேன். நம்மளும் மாசம் 30 நாள் 30 ஊருக்கு நாடகம் போறோம். கண்டிப்பா. ஒவ்வொரு ஊரையும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசம் பாக்குறோம். என்ன வித்தியாசம்? ஒரு சில ஊர்களை பார்த்தீங்கன்னா கடலா கூடி இருக்கும். கண்டிப்பா. ஆனா இன்னைக்கு நாடகம் சுத்தமா விளங்காது. ஏன், என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? கூட்டம் இருக்கிற ஊர்ல தண்ணியை போட்டு நாடகத்தை கெடுத்து போடுவாங்க. ஆமா. அதுலயும் ஒரு சில ஊர்கள்ல நாடகம் வைக்கிறது 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் செலவு பண்ணி நாடகத்தை வச்சு போடுவாங்க. சரி, இந்த நாடகத்தை கெடுக்கிறதுக்குனே ஒரு சில மூதேவிய வந்திருக்காங்க. அது நல்லா இருக்கிற சரக்குலயே எது லோக்கல் சரக்கா அதை குடிச்சு விட்டு மட்டமான சரக்கு, அதான் மட்டமான சரக்கு கடையில இருக்கிறதுல எது ரொம்ப மட்டமான சரக்கு அதை வாங்கி அடிச்சிடுறது. ஆமா, அடிச்சு விட்டு மூதேவி அங்கிட்டும் கிடக்கிறதுல ஏறிக்கிட்டு இங்க வந்து பப்பனுக்காரனை போட்டு அலை கொடுத்து முன்னாடி உட்காந்துக்கிட்டு அதை பண்ணு இதை பண்ணு, காலை தூக்கு கையை தூக்கு, இந்த டான்ஸுக்காரப்பலையே பாவனைய தூக்கு, ஏன் கேட்கிற படுத்துற பாடு ஊருக்கு ஊரு சித்திரவதை. இப்படி பாடா படுத்திக்கிட்டு இருக்கிற மனுஷன் சரி 1 மணி 1:30 மணி 2 மணிக்கெல்லாம் பார்த்தா இங்க இந்த கொட்டைக்கு முன்னாடி கலையறதுக்கு முன்னாடி கைலியை தூக்கி இங்க போட்டு போட்டு சட்டியே இல்லாம கிடக்கும். ஐயா, இப்படி பல இருக்கு, இப்படி நிறைய இருக்குது. நீங்க கவனிச்சிருக்கீங்க? முன்னாடி கிடந்த அப்புறம் கவனிக்காம என்ன முன்னாடியா? நான் சொல்றதே நீங்க என்ன கவனிக்கல, நீங்க வேற ஏதோ கவனத்துல இருக்கீங்க. கவனிச்சுட்டோம். அதனால அப்படி ஒரு சில இடங்கள் அமைஞ்சிருது. நம்ம ஊர் கிராமத்துல அந்த மாதிரி பிரச்சனைக்கு வேலை கிடையாது. நாடகத்தை கூட்டம் குறைவா இருந்தாலும் நாடகத்தை ரசிக்கக்கூடிய பகுதி நான் முத வந்திருக்கேன். நாடகத்தை ரசிக்கக்கூடிய பகுதி, நாடக நடிகர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பகுதி. இன்னைக்கு எப்படியாப்பட்ட ஊருக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா கண்டிப்பான முறையில பேர் வாங்கி போகணும் எண்ணத்தோட தான் இந்த வலது காலை எடுத்து வச்சு நான் வந்திருக்கிறேன். இங்க வச்சிட்டோம்னா இந்த பகுதியை நம்ம வச்சு ஆகணும். என்ன வச்சார? ஆமா, அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை எல்லாம் சந்திச்சுட்டு நான் வைக்காம விட்டுருவேனா? இன்னைக்கு நாடக சிறப்பு அமைய லட்சுமணா. என்ன காரணம் தெரியுமா? எப்படி ஒரு நாடகத்துக்கு எவ்வளவு பெரிய நடிகர்கள் போடுறது பெருசு கிடையாது, எவ்வளவு பெரிய இசைக்கலைஞர்கள் போடுறது பெருசு கிடையாது. கிராமம் சேர்ந்து இந்த மாதிரி மைச்செட்டு போட்டுக்கா பத்தியல, அதுதான் பெரிய ஒரு இது. அப்படி சொல்லுங்க. எவ்வளவு பெரிய நடிகர்களே எவ்வளவு பெரிய இசைக்கலைஞர்களை கூட்டிட்டு வந்தாலும் ஒளிபெருக்கி நல்லா அமையலையாக்கும் உள்ள இருக்க நடிகர்கள் கூட ஏன்டா இந்த ஊருக்கு நம்மளுக்கு அட்வான்ஸ் கொடுத்தாங்க, ஏன் இங்க வந்தா, எதுக்கு எப்படா விடியும், கூலிக்காரன் மேற்க வைப்பேன் கூத்தாடிக்காரன் கிழக்க வைப்பான்னு நம்ம எப்படா விடியும்னு பார்த்துக்கிட்டே கடந்தபடி காலையில காசை வாங்கிட்டு போற நினைப்பு வந்துடும். நேத்தெல்லாம் அப்படித்தான் இருந்துச்சு. நேத்து அப்படித்தான் இருந்தா அதுவே நான் சொல்ற வசனம் என்னைக்கு எதுவுமே வீண் போகாது. நேத்து இந்த செட்டு அப்படியேவா நான் மட்டும்தான் எப்படா விடியும்னு உட்காந்துருந்தான். ஓ சரி, அருமையான இடம், ரொம்ப சந்தோஷம். ஆனா இன்னைக்கு அதுக்கு வேலையே கிடையாது. இப்ப நான் நல்ல ஒளிபெருக்கி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன்ல, இப்ப 2 பேர் வேஷம் போடுறாங்க. இப்ப வேஷம் போடுறவங்க 2 பேரும் என்ன நினைப்பா தெரியுமா? பரவாயில்ல மைக்கு நல்லா இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு இது தொண்டை சதையில தானே இருக்கு. ஆமா, வருஷ நாடகம் ஆடுறான். அப்ப ஒவ்வொரு நாளைக்கு மாத்தி மாத்தி தண்ணியில குடிக்கும் போது
ஏதாவது ஒரு மாதிரி பிரச்சனை வரும். வரத்தான் செய்யும். ஆனா அதுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. கட்டி இருக்க தொண்டையும் திறக்கிறது இந்த மைக்கு தான். கண்டிப்பா நல்லா இருக்கிற தொண்டையை அடைக்கிறது இந்த மைக்கு தான். மைக்கு தான். ரொம்ப சந்தோஷம். அருமையான ஒளிபெருக்கி, அருமையான இசைக்கலைஞர்கள், அருமையான ரசிகர்கள், ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கு. ஆகினால எப்படி சொல்ல போற எப்படிங்க வத்தியார? லாவண்யா இயக்குனர்கள் சார்பாக தேவர் பாடலை பாராட்டி 500 ரூபாய் அன்பளிப்பு செய்துள்ளார்கள். அன்பளிப்பளித்த லாவண்யா இயக்குனர்களுக்கு எங்களது இசைக்குழு சார்பாக நன்றி என்கிறத வணக்கம். அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்த கோவில் கொண்ட குங்குமக்காரி. அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்த கோவில் கொண்ட குங்குமக்காரி. அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்த கோவில் கொண்ட குங்குமக்காரி. பொங்காரியே வேப்பிலைக்காரி. பொங்காரியே வேப்பிலைக்காரி. அம்மா உடுக்கையிலே பகவிரட்டு முத்தமாரி. அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்த கோவில் கொண்ட குங்குமக்காரி. ஆள வந்த கோவில் கொண்ட குங்குமக்காரி. ஆள வந்த கோவில் கொண்ட குங்குமக்காரி. வேளையிலே மனித பச்ச முத்தமாரி. இப்ப வெட்டு கொடி நாட்டுகிற முத்தமாரி. ஆயே முத்துமாரி. வேளையிலே மனித பச்ச முத்தமாரி. இப்ப வெட்டு கொடி நாட்டுகிற முத்தமாரி. ஆலமரம் போல இருக்கு எங்கள் கூட்டு. எம்மை ஆதரிக்க வேண்டுமடி முத்துமாரி. அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்த கோவில் கொண்ட குங்குமக்காரி. ஆள வந்த கோவில் கொண்ட குங்குமக்காரி. ஆள வந்த கோவில் கொண்ட குங்குமக்காரி. ஏழைகளை ஐக்கியமிலே முத்துமாரி. நாங்க ஏமாத்தி பழுத்ததிலே முத்துமாரி. ஆயே ஓடியதா. ஏழைகளை ஐக்கியமிலே முத்துமாரி. நாங்க ஏமாத்தி பழுத்ததிலே முத்துமாரி. வாழ விட்டு வாழுகிற எங்கள் கூட்டம். இனி வருங்கால எங்களுக்கு முத்துமாரி. அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்த கோயில் கொண்ட குங்குமக்காரி. ஆள வந்த கோவில் கொண்ட குங்குமக்காரி. ஆள வந்த கோவில் கொண்ட குங்குமக்காரி. நானே ஒய்யவளே முத்துமாரி. அந்த செல்வனுக்கு காலமண்ண முத்துமாரி. ஓடியதா. சிவகாமி ஒய்யவளே முத்துமாரி. அந்த செல்வனுக்கு காலமண்ண முத்துமாரி. மகனாத்தன் வாழ்கவென்று வாழ்த்து கூறி இந்த மக்கள் எல்லாம் போச்ச வேணும் போட்டே ஏறி. அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்த கோவில் கொண்ட குங்குமக்காரி. ஆள வந்த கோவில் கொண்ட குங்குமக்காரி. ஆள வந்த கோவில் கொண்ட குங்குமக்காரி. அம்பிகையே ஈஸ்வரியே முத்துமாரி முத்துமாரி. ஆயே. அம்பிகையே ஈஸ்வரியே முத்துமாரி முத்துமாரி. முத்துமாரி. அத்தாடி அள்ளிட்டியல. நன்றி நன்றி நன்றி. வந்திருக்க கூட்டம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்குமுங்க. என்ன நோக்கம்? ஏன்னா சில பேர் வந்திருப்பா பப்பனுக்கார பேர் நல்லா பேசுவானா, நல்லா பாடுவானா, நல்லா ஆடுவானா, நல்லா இது செய்வானா. எது செய்வானா? தொழிலுதே நல்லா செய்வீங்களா? வேற நோக்கத்தோடய எதுன்னு சொல்லி மாப்பிள பொன்னாட கூட காத்துக்கிட்டு இருக்க, வர சொல்லு. வாங்க வாங்க வாங்க. அத்தாடி அவங்க நின்றானா எனக்கு கால் வலிக்குமே. இவ்விழாவை சிறப்பிக்க வருகின்ற கிராம நிர்வாக உதவியாளர் அண்ணன் பெரியசாமி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் விழா கமிட்டி சார்பாகவும் பொன்னாடி வருகிறது. மீண்டும் ஒரு முறை தெரிவித்துள்ளோம். இவ்விழாவை சிறப்பிக்க வருகின்ற கிராம நிர்வாக உதவியாளர் அண்ணன் பெரியசாமி அவர்களுக்கு பொன்னாடி வருகிறது. இவ்வரங்கம் இடையிலே ஹார்மோனியம் மற்றும் பின்பாட்டாக வாசித்து கொண்டிருக்கின்ற நமது ஊர் அருகாமையில் உள்ள அன்பு மாமா எஸ்பி செந்தில் முருகன் மாந்தப்பு அவர்களுக்கு பொன்னாடி வருகிறது. அதற்கு அடுத்தபடியாக
ஏனாதையைச் சேர்ந்த அன்பு பங்காளி எஸ்ஓ செல்வராஜ் அவர்களுக்கு பொன்னாடி வருகிறது. அதற்கு அடுத்தபடியாக 3வது வருடமாக 8வது நாடகமாக இந்த நாடகத்தை அமைத்திருந்த அன்பு பங்காளி அரசலம் மாநகரம் கண்டெடுத்த எஸ்பி லட்சுமணன் அவர்களுக்கு பொன்னாடி வருகிறது. அதற்கு அடுத்தபடியாக 2வது மேடையாக ஏற்றி வந்த அன்பு அண்ணன் புளியங்குளத்தைச் சேர்ந்த கருப்பராசா அவர்களுக்கு பொன்னாடி வருகிறது. இம்மேடையிலே முதல் முறையாக உங்கள் முன் காட்சியளிக்கின்ற அன்பு அண்ணன் முத்துராசா அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாகவும் கிராமத்தின் சார்பாகவும் பொன்னாடி வருகிறது. இங்கே வாங்க, சும்மா வாங்க, சும்மா வாங்க. லட்சுமணி என்ன வேணும் உங்களுக்கு? பங்காளி. இவர் மாமா. அவர் பங்காளி. லட்சுமணி என்ன வேணும் உங்களுக்கு? பங்காளி. நான் லட்சுமணி வந்து எனக்கு மச்சானா, உங்களுக்கு நான் என்ன வேணும்? மாப்பிள்ளை. சரி, இடத்த பிடிச்சிருவார் மாப்பிள்ள அந்த வழியில். எங்களுக்கு வருதந்தோடும் யூடியூப்பை செய்த மதிப்புக்கும் பாதிப்புக்குரிய அருமை மைத்துனர் மாசான அவர்களுக்கு எங்கள் கோயில் நிர்வாகம் சார்பாகவும் மற்றும் கிராமத்தின் சார்பாகவும் பொன்னாடி போத்தி கௌரவிக்கப்படுகிறது. மச்சான் தானா? எல்லாரும் கை தட்டி வந்தானே. முதல்ல அதுதான். ஆமாம், எங்களுக்கெல்லாம் பொன்னாடி பற்றி மகிழ்வித்த அன்பான தேனி கிராம பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் விழாவினை நடத்தி கொண்டிருக்கும் அத்தனை விழா கமிட்டியர்களுக்கும் மனமார்ந்த எங்கள் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக எனது குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். மச்சான், அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? என்ன இப்படி சொல்றீங்க? வந்த உடனே நம்மளுக்கு பொன்னாட போத்திட்டாலே சிறப்பு தான். ஆமா, என்ன கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால என்ன வாத்தியார நாடகம் வந்து நல்லா இல்லைனாலும் பொன்னாடி எடுத்ததை போத்திட்டே ஆவாங்க. ஆமா, எதுக்காக வந்து நம்மளுக்கு ஒரு பேசி சொல்றாரு. ஏன் நினைக்கிறேன்னா காலையில குத்துப்பட்டு ஓடிடுவீங்க. அப்படியா? சரி 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 சரி, அது நல்லா செய்யலைன்னா தானே. என்ன வாத்தியார செய்யாம போயிருவோமா? சொல்லு. செய்யாம போயிடுமா? அதானே நான் தான் சொல்லிட்டேன் ஆரம்பத்துல. முத்துராசு வந்து செய்யலைன்னா அப்புறம் என்ன இருக்கு? எதுக்கு வரணும்? இல்ல கவட்டுக்குள்ள கையை விட்டுக்கிட்டு வீட்டுல இல்ல தூங்கணும். ஆமா, ரொம்ப சந்தோஷம். அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கியா? என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? உண்மையை சத்தியமா சொல்றேன், மேடைக்காக பேச்சுக்காக சொல்றேன். உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு. இந்த இடத்தை பார்க்கும் பொழுது, உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது, இந்த மாதிரி மைச்சட்டை பார்க்கும் பொழுது எனக்கு பார்க்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை விட முக்கியமா எனக்கு சந்தோஷம் என்னன்னா மாப்பிள்ள இன்னைக்கு வந்திருக்கேன் டான்ஸ். அதை விட என்ன எனக்கு பிடிச்சதே இவங்க அம்மா தான்டா. எனக்கு பிடிச்சதே எனக்கு அந்த பிள்ளை தான் ரொம்ப பிடிக்கும். உனக்கு அந்த பிள்ளையே பிடிக்குது, எனக்கு என்னன்னு தெரியல, வர வர அவங்க அம்மாவை தாண்டா பிடிக்குது. அப்ப நீங்க என்ன மாமனார் ஆயிருவீங்களே. அப்பனா நீ தாளக்காரனுக்கு என்ன வேணும்? ஐயோ, அருமையான பிள்ளை. இன்னைக்கு டான்ஸ் அருமையான டான்ஸ். ஆமா, சும்மா பேச்சுக்கு நானும் ஒவ்வொரு ஊர்ல 60 கிளவியை கூட்டிக்கிட்டு போய் வசனம் பேசுவீங்க பாருங்க. எப்படி? அடே அப்பா, இன்னைக்கு டான்ஸ் அருமையான டான்ஸ். தக்காளி பழம் மாதிரி தல 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 தல, பப்பாளி பழம் மாதிரி பல பல ஊரே நினைக்கும். அடே அப்பா, ஆளு சின்ன பிள்ளையாத்தையும் கூட்டியா இருப்பாங்க இருக்கு. அங்கேயும் வெளியில போனவன மேக்கப் போட்டு இந்த போக்கஸ் லைட் நின்றவன இந்த சீரியல் பல்புக்கு வெளியில இருந்து பாக்குறதுக்கு அப்படியே பளிச்சுன்னு தெரியும். தக தகன்னு சொல்லிக்கும். ஆமா, காலையில கழுவிட்டு பார்த்தா பொட்ட நாய் ஒண்ணு கடிக்காது, அப்படி இருக்கும். ஆனா இன்னைக்கு அதுக்கு வேலை இல்லை. என்ன சொல்றீங்க? 16 வயசு கூட இருக்கான்னு தெரியல. அருமையான பொம்பளை பிள்ளை. என்ன வயசு மாப்பிள்ள? என்னப்பா அவனுக்கு தானே தெரியும். அந்த பிள்ளை ஜாதகமே அவன் கையில தானே இருக்கு. என்னமோ தெரியல. நாடகம் எஸ்பி லட்சுமணன் அப்படின்னா நாடக அமைப்பாளர்னால இந்த பிள்ளை தான் டான்ஸா இருக்கு. என்ன கணக்குன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. அப்படி டான்ஸ் சின்ன பிள்ளைய படம் இங்க ரசிப்பாங்க. இல்ல, நான் கேட்கிறேன், இந்த பிள்ளைய தவிர சங்கத்துல வேற சின்ன பிள்ளையே கிடையாது. இல்ல இல்ல, நான் கேட்கிறேன். இல்ல மாப்பிள்ள, அதை விட்டுருங்க. கிட்டத்தட்ட ஒரு 9 சின்ன பிள்ளை இருக்கு. சின்ன பிள்ளையா நம்பர் வாங்கி வச்சிருக்கேன் டான்ஸா. ஓ, வச்சிருக்கேன். ஆமா, ஆனா வச்சிருக்கேன் 9 பிள்ளை நம்பர் வச்சிருக்கேன். நீட்டுக்கு எல்லாம் ஒரு மகன் தான். எல்லாமே எல்லாத்தையும் வச்சிருக்கேன். ஆனா யூஸ் பண்ணிக்கிறது இந்த பிள்ளையாத்தே இருக்கு. சரி சரி, இருக்க ரொம்ப சந்தோஷம். அருமையான பொம்பளை பிள்ளை. அடுத்து பாத்தீங்கன்னா வள்ளி. இந்த மேடையில வந்து நின்னாங்கன்னா வள்ளிக்கு மிருதங்கக்காருக்கு தான் சரியானது. ஏன்னா அவங்க பாட, இவங்க வாசிக்க அப்படி அம்சமா இருக்கும். இன்னைக்கு மிருதங்கக்காருக்கும் பெட்டிக்காருக்கும் வள்ளிக்கு சரியா இருக்குமியா. அடுத்து பாத்தீங்கன்னா நாரதர். நாரதருக்கு அடமொழி பேரு எப்படி தெரியுமா? என்ன? அஞ்சரை கட்ட ஆறுமுகம். அது உங்களுக்கு இன்னைக்கு கரெக்டா இருக்கு. அவரு அஞ்சரை கட்ட ஆறுமுகம்னா அவருக்கு தான் இந்த பேரே செல்லும். எப்படி சொல்றீங்க? எந்த பாட்டாலும் தானே அஞ்சரைக்கு மேலதான், அஞ்சரை 6:30 மேலதான் போகும்.
அது போக பயங்கரமா பேசுவார் தெரியுமா? பேச்சாளி, பேச்சின் பெருச்சாலின்னு அவர் இது. உன்னையெல்லாம் நீ கலட்ட போறாரு. அதை விட முக்கியமான அது யாரு? முருகன். முருகன் தாண்டா இன்னைக்கு 12 வயசுல ரொம்ப சின்ன பையலா கூட்டிக்கிட்டு வந்துட்டான். ஆமா ஆமா, அந்த பையன் தான் சின்ன பையன். ஆமா, வண்டியில வந்து படுத்திருக்காப்ல. ஆளுகளை பார்த்தவொடனே கொஞ்சம் பயந்து போய் உள்ள கிடக்குறான். அவரு வண்டி வச்சது யாருக்கு? வண்டி யாருக்கு? யாருக்கு வச்சது? அவருக்கு. உங்களுக்கு வச்சது? மாமாக்கு தான் வண்டி வச்சது. மாமாவா? என்ன சின்ன பையன் சொன்னாங்க, நீங்க மாமான்னு சொல்றீங்க. பெரிய ஆளா? செல்லமா அப்படி கூப்பிடுவோம், மாமான்னு. செல்லமான்னு கூப்பிடுறீங்களா? சரி சரி. அதனால அருமையான நடிகர்கள். இந்த நடிகர் கூட மாச்சான் எதுக்கா சொல்றேன் அப்படின்னா, இந்த நாடகத்துக்கு கதாநாயகன் முருகன் தான். ஆமா, என்னத்த ஒரு தொத்த கிழவனா இருந்தாலும் முருக வேஷம் போட்டு வந்தாதான் காசு கொடுப்பாங்க. கண்டிப்பா. முருகன் வராம எந்த ஊர்லயாவது காசு முழுசா வாங்க முடியாதுல. ஆனா ஆரம்ப கதாநாயகன் நான் தான். எப்படி சொல்றீங்க? நான் பார்த்து நீட்ட நினைச்சா அந்த கதையை நீட்டலாம். நான் பார்த்து சுருக்க நினைச்சா சுருக்கலாம். எங்க நீட்டணுமோ அங்க நீட்டி, இந்த கதையத்தை எங்க குறைக்கிறோம் இங்க குறைச்சு சரியான நேரத்துக்கு ஒவ்வொரு நடிகரும் வெளியில தள்ளக்கூடிய வேலை என்னுடைய வேலை. அதனால எப்படி சொல்ல தெரியுமா? அப்படிங்க கந்தா இருக்கும் இட கந்த தோட்டம், என் காதலிக்கு இருக்கும் இடம் மட தோட்டம். கந்தை இருக்கும் இட கந்த கோட்டம், காதலி இருக்கும் இட பண தோட்டம். கந்தங்க இருக்கும் இட கந்த தோட்டம், என் காதலிக்கு இருக்கும் இட மட தோட்டம். சைக்கிளுக்கு ஓடுதடா குதிரை ஓட்டம், என் சைட்ட வந்து வத்துக்கடா வல்ல கோட்டம். எப்பாஞானி இதனபாணி அருமகசாமி அருமகமாணி, எப்பாஞானி அருமகசாமி அருமகசாமி அலைவி காமி. கந்தா இருக்கும் இட கந்த தோட்டம், என் காதலிக்கு இருக்கும் இட மட தோட்டம். வீரமான பொண்ணு நம்ம வீரபாண்டி பொண்ணு. கோபப்பட மாட்டா இவர் கோயம்புத்தூர் பொண்ணு, வீரமான பொண்ணு இவர் வீரபுர பொண்ணு. கோபப்பட மாட்டா நம்ம கோயம்புத்தூர் பொண்ணு, வீரமான பொண்ணு நம்ம வீரபாண்டி பொண்ணு. திரும்பி கூட பார்க்க மாட்டா திருச்சினார பொண்ணு, சீக்கிரத்தில் சிரிக்க மாட்டா சிவகாசி பொண்ணு. ஈரோடு பொண்ணுக்கு தாயிரமான மனசுடா, தமிழ் பொண்ணுக்கு தங்கமான மனசுடா, கடலூர் பொண்ணுக்கு கரும்பு போல பொண்ணுடா, நாகரில் பொண்ணுக்கு நடக்கையில் கண்ணபட காண பொல்லடா, இவை ஆண்ட பொல்லடா. காதலி இருக்கு விட மன தோட்டம். வெட்டுருங்க. அம்மா சரி. இந்நகரத்தின் பொன்னகரமாய் நன்னகரமொழிகு ஸ்ரீ முத்து இருளாய் அம்மன் துணை ஸ்ரீ ஒண்டி வீரன் துணை விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி ஒன்றியம் தேலி கிராமத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்து இருளாய் அம்மன் 20ஆம் ஆண்டு பொங்கல் உற்சவ விழாவை முன்னிட்டு இவரங்க மேலே இன்னைய தினம் நரிக்குடி மரியாதைக்குரிய திரு காவல்துறை ஆய்வாளர் மற்றும் திரு சார்பு ஆய்வாளர் ஆகியோரது முன்னிலையிலும், திரு மரியாதைக்குரிய கிராம நிர்வாக அலுவலர்கள் முன்னிலையிலும், தலைமை மரியாதைக்குரிய சிங்கப்பூர் திரு ஏவி ரவீந்திர சிம்மன் அவர்கள், தொழிலதிபர் மரியாதைக்குரிய முன்னிலை மதுரை திரு எஸ் ரவி அவர்கள், கூட்டுறவு மேலாளர் அவர்கள் தலைமையில் நடக்க இருக்கிற நாடகம் ஸ்ரீ வள்ளிதிருமன் நாடகம் வெகு சிறப்பாக நடைபெற காரணத்தினால் இதில் பங்கேற்க நடிகர் உங்களுக்கெல்லாம் தெரிந்திருந்தாலும் தெரியாமல் இருந்தாலும் ஐயா வெடியை கொஞ்சம் அங்கிட்டு கொஞ்சம் வைக்க சொல்லுங்களேன். அங்கே இல்லை போய் அது போட்டால் இந்த மூட்டு விட்டு போயிடும், இந்த மிருதங்க மூட்டு விட்டு போயிடும், வேற ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி சரி சரி. ஆமாம், சென்ற இடமெல்லாம் தனக்கு தானே வெற்றி மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பாசமிகு அன்பு மாமா திண்டுக்கல் மாநகரை சேர்ந்த DS ராஜா முகமது அவர்கள் இவரங்க மேடையில் வேடன் விருத்தராக ஒருத்தர் கற்றுக் கொண்டிருக்கின்றார். அதற்கு அடுத்தபடியாக குயிலிச்ச கோகிலவாணி உங்கள் அன்பரகத்திற்கு அன்பிற்கும் வசத்திற்கும் மரியாதைக்குரிய பாசமிகு எனது அன்பு சகோதரி மதுரை மாநகரை சேர்ந்த எம்மன் கவிதாசிரி அவர்கள் இவரங்க மேடையில் பள்ளியாக நடிக்க காத்துக் கொள்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக அடுக்கு மொழி பேச திருக்கிடும் பாடலை பாடி
உங்களை வலியுறுத்திற்கு மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நாதகான பேரரசு அன்பு தம்பி திருப்பத்தூர் அருகாமையில் செம்மணிப்பட்டியை சேர்ந்த எஸ் ஜெயபாட்டி அவர்கள் கான பிரியர் கழகப்பிரிய நாரதர் கற்றுக் கொண்டிருக்கின்றார். எத்தனை இருந்தாலும் சிறந்த முறையில் எங்களுக்கு பக்கமிழத்தில் பக்கமளி இசை மேதை அன்பிற்கும் மாசத்திற்கும் மரியாதைக்குரிய பாசமிகங்கள் அன்பு வாத்தியாருமாகிய அன்பு மாமா மாந்தோப்பு மாநகரை சேர்ந்த எஸ் டி செந்தில் முருகன் அவர்கள் ஹார்மோனியம் அன்பின் பாட்டு. துதிப்போர்க்கு வல்வினைவோம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதி தோங்கும் நிச்சயம் கைகூடும் நீ மணல் அருள் கந்த சஷ்டி கவசம் தன்னை சிந்தையெல்லாம் வந்தே கந்தன் வசம் சிந்தையெல்லாம் வந்தே கந்தன் வசம் நெஞ்சம் சிந்திப்பதும் கந்தே சஷ்டி கவசம் சஷ்டி கவசம் சந்தே சஷ்டி கவசம் சிந்தையெல்லாம் வந்தே கந்தன் வசம் நெஞ்சம் சிந்திப்பதும் கந்தே சஷ்டி கவசம் முந்தை வினை அருகே வரக்கூதும் முந்தை வினை அருகே வரக்கூதும் வந்தால் முருகனின் ஏல் வந்து அங்கு பேசும் வந்தால் முருகனின் ஏல் வந்து அங்கு பேசும் அதனால் சிந்தையெல்லாம் வந்தே கந்தன் வசம் நெஞ்சம் சிந்திப்பதும் கந்தே சஷ்டி கவசம் சஷ்டி கவசம் கந்தே சஷ்டி கவசம் சஷ்டி கவசம் கந்தே சஷ்டி கவசம். அடி கொண்டுட்டியா உங்களால மட்டும் இப்படி முடியுது. நானும் கூட ராஜா தானே நாட்டு மக்களிலே அடநானம் என்ன வெக்கம் என்ன காசு கேட்பதிலே நானும் கூட ராஜா தானே நாட்டு மக்களிலே அடநானம் என்ன வெக்கம் என்ன காசு கேட்பதிலே பணம் இல்லாதவன் கையை பார்த்து எடுத்து போடுங்க அதில் இன்பம் என்றால் என்னவென்று கொடுத்து பாருங்க நானும் கூட ராஜா தானே நாட்டு மக்களிலே அடநானம் என்ன வெக்கம் என்ன காசு கேட்பதிலே. அருமையான பாடல் அருமையான பாடல். அதற்கு அடுத்தபடியாக கோடியுருக்களை மிருதங்க சக்கரவர்த்தி மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க தலைவருமான அரச குலத்தை சேர்ந்த டிவி ஜெயம் அண்ணாளுடைய சிதியபிள்ளை பாசமிகு அன்பு மாமா அஞ்சூர் நாட்டு சேகரம் ஏனாதியை சேர்ந்த எஸ் ஓ செல்வராஜ் மாமா அவர்கள் மிருதங்கம் அண்ட் டொலக்.
வாச்சிட்டாருடா. நல்லா தட்டலாமே, நல்லா வாச்சிட்டாருல, நல்லா தட்டிடலாம். ஏன்னா இந்த நாடக நடிகர்களுக்கு உற்சாகமே நீங்கள் கொடுக்குற காசு விட இது அப்பப்போ இந்த பூஸ்ட் ஹார்லிக்ஸ் சாப்பிட்ட மாதிரி என்ன வச்சோம்னா அந்த கைதட்டல் மட்டும் அப்பப்போ லேசா ரொம்ப கொடுக்காம லேசா கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சரி, அதற்கு அடுத்தபடியாக சிரிப்பு அழகன நீங்கள் தாங்க ஆல்ரவுண்டு. எத்தனை ஆல்ரவுண்டு தமிழ்நாட்டில் வந்தாலும் எல்லா பேரையுமே எனக்கு பிடிக்கும், எல்லா ஆல்ரவுண்டையும் பிடிக்கும். அதில் நீங்கள் விடிய விடிய பாருங்களேன், அந்த சிரிச்ச முகம், இந்த பல்லு அப்படியே பேஸ்ட் விளம்பரத்துக்கு போற மாதிரி. அதே மாதிரி நீங்க வந்தாதான் நடக்கும், மத்ததெல்லாம் கிடையாது. அதுதான் மச்சான், அதுதான் உங்கள்ட்ட எனக்கு பிடிச்சதே. உங்கள்ட்ட பிடிச்சது இந்த சிரிப்பு. என்னகிட்ட பிடிச்சது உங்களுக்கு என்னது? போலும் போல நிப்பாட்டு. ஏய் சி பலவாத்திய புகழ் ஆல்ரவுண்ட் மாஸ்டர். ஏய் விளங்காத மாடு, பலவாத்திய புகழ் ஆல்ரவுண்ட் மாஸ்டர் பாசமிகு எனது உயிரிழி மேலான எனது அன்பு மச்சான் அரச குலத்தை சேர்ந்த எஸ்.பி. லட்சுமணன் அவர்கள் இங்கு சிறந்த முறையில் ஆல்ரவுண்ட் இசையமைப்பார். அப்பா அவ்வளோதான். என்னையே கும்பிடாது, அங்கே பார்த்து கும்பிடு மச்சான். சொந்த ஊர் மாதிரி. அப்போ சொந்த ஊர் இல்லை, அப்படி சொல்லு. ஆமா, உனக்கு மட்டும் இல்லை, நீ எனக்கும் தான். அப்படி சொல்ற. என்னை பிரிக்காதடா. ஏய் லட்சுமணா, நம்ம எல்லாத்துக்கும் அப்படி சொல்லியா சேர்த்து பேசி. இப்ப ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சியா? நீ பாத்தியோ பார்க்கலையோ தெரியல. இப்ப நாரதர் பெட்டிக்காரு 2 பேரும் ஒண்ணு. இந்த பாத்தியா நோட்டீஸ்ல நம்ம 2 பேரும் ஒன்னா தாண்டா இருக்கிறான். அதை நான் பார்க்கலையே. என்ன பாத்தியாரு, நான் எல்லாத்தையும் கவனிப்பு பாத்தியாரு. அப்ப நானும் என் மச்சனனும் எப்படி எப்பவுமே ஒன்னா இருக்கிறோம். இந்த நோட்டீஸ்லயும் ஒன்னா. நீ சொல்லியா இல்ல அவங்களா அடிச்சாங்களா? யதார்த்தமா அடிச்சா. அப்ப இதுல இருந்தே நம்ம 2 பேரும் ஒண்ணு. இப்ப அதனாலதான் என் உதடு உனக்கு பிடிச்சிருக்கு.
விளங்காத எரும மாடு. சிறந்த முறையில் எங்களுக்கு தாயினுடைய பாசக்குரிய எனது உடன்மர்வா சகோதரர் புளியங்குளத்தை சேர்ந்த ஆர்டி கருப்பராஜன் அவர்கள் சீன் மற்றும் தாளம் பாடுங்க. ரத்தன சுருக்கம் அவர் எப்பயுமே. சிறந்த முறையில் இவரங்க மேடையில் ஒளிவலி அமைப்பு அன்புள்ளம் அருமையான ஒளிபெருக்கு மிளகனூரை சேர்ந்த லாவண்யா லாவண்யா ரேடியோஸ் லாவண்யா லாவண்யா மிக சிறந்த முறையில் அருமையான ஒளிவலி அமைப்பு அன்புள்ளம் அருமையான ஒளிபெருக்கு லாவண்யா ரேடியோஸ் மிளகனூரை சேர்ந்த உரிமையாளர் மரியாதைக்குரிய டி சிவசுந்தர் அன்புள்ளத்துக்கு எங்க மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக நோட்டீஸுக்கு உபயோக செய்த மரியாதைக்குரிய அன்புள்ளம் தேலியை சேர்ந்த திரு எம் கான் ஏடிஎம்கே கிளை செயலாளர் தேவி அன்புள்ளம் மரியாதைக்குரிய அடுத்து திரு ஏ அஜித்குமார் பசுமன் பைனான்ஸ் அபிராமம் இருவரும் சேர்ந்து இந்த நாடகத்திற்கு நோட்டீஸுக்கு உபயோக செய்திருக்கிற அன்புள்ளத்துக்கு எங்க மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக இங்க பொதுமக்கள் அனைவரையும் நாடகத்தை காண அன்பு அழைக்கிறேன். இப்படிக்கு ஸ்ரீ முத்து இருளாய் அம்மன் வகைராக்கள் மற்றும் தேலி கிராம பொதுமக்கள் மற்றும் தேவரின் தாயார் பிறந்த ஒரு தேலி என்பதை தெரிவித்துக் கொண்டு அனைத்து அன்புள்ளத்துக்கும் இவங்க மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். சாப்பாடு ஏற்பாடு அருமையான ஏற்பாடு. நல்லா இருக்குங்க. டேய் அன்னதானம் வேற காலையில வேற நடந்திருக்கு. ஆமா ஆனா நிறைய அன்னதானம். அதனால இன்னைக்கு நம்மளுக்கு சாப்பாடு நல்லா சாப்பிட்டீங்கல்ல, அருமையான சாப்பாடு ஏற்பாடு செய்த அன்பான கிராமத்தினருக்கும் விழாபடி நடத்தி கொண்டிருக்க மத்தன விழா கமிட்டியர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாடகத்தை பிடித்தமைக்க வேண்டும். சாப்பாடு நீங்க சாப்பிட்டீங்க எங்க அக்காவுக்கு சிரிக்கிறாங்க, இந்த பையன் சாப்பிடல இருக்குன்னு. இல்லை நான் எப்பவுமே இங்கே மட்டும் இல்லை எங்கேயும் சாப்பிட மாட்டேங்க, ஆட முடியாது. ஆமா ஆடுறதுனால எப்பவுமே சாப்பிட்றதில்ல. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி. ஆமா சாப்பாடு ஏற்படுமான கிராமத்தினர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்கிறது. வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாடகத்தை பிடித்தமைக்க வேண்டும் என்ற முறையோடு நாடகத்தை அமைத்துக் கொடுத்த நாடக அமைப்பாளர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பாசமிகு எனது உயிரிலும் மேலான எனது அன்பு மச்சான் அரச குலத்தை சேர்ந்த எஸ்பி லட்சுமணன் அவர்கள் இந்நாடகத்தை அமைத்திருக்கின்றார்கள். ஆல்ரவுண்ட் மாஸ்டர் மாஸ்டர் மாஸ்டர். இந்த நாடகம் மட்டுமல்ல, எந்த ஒரு நாடகம் இருந்தாலும் வள்ளி திரும்ப நாடகம், ஹரிச்சந்திர மன்னன் தூக்குத்துக்கி பவளக்கொடி சத்தியமன் சாபுத்திரி முத்தாலம்மன் கருப்பசாமி வீரபாண்டிய கட்டபொம்மு மகமாயி எந்த ஒரு நாடகம் இருந்தாலும் எனது அன்பு மச்சான் அரசகுலம் கண்டெடுத்த எஸ்பி லட்சுமணன் அவர்களிடம் கொண்டு கொடுங்கள். சிறப்பான நடிகர்கள் கொண்டு வந்து சிறந்த முறையில் குறைந்த செலவில் நடத்தி கொண்டு சொல்லிக்கொண்டு எல்லாத்தையும் சொல்லியாச்சு. இப்ப தாண்டா வர்ற விஷயத்துக்கு என்ன தெரியல சத்தமா சொல்லுங்க. ஆமா ஆமா சரி, அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆமா அதனால ஆடர் கலையரசி அப்படி சொல்லுங்க. அப்படிங்க சுந்தரி அப்படியே சுந்தரி நாட்டிய தாரகை நடன சிங்காரி நடன ஒய்யாரி. இப்பத்தே வாய் கிளிய போகுது. என்ன உனக்குன்னு ஒரு மரியாதை வச்சிருக்கேன். என்ன மாப்பிள உனக்குன்னு ஒரு மரியாதை என்ன? உங்களுக்கு டான்ஸ் யாருக்கு போட்டிருக்கு? நம்மளுக்கு தான் போட்டுது. நம்மளுக்கு நொட்டுச்சு. பப்பனுக்கு போட்டிருக்குடா. ஆல்ரவுண்டுக்கு ஏத்த டான்ஸா? பேச்சுக்கு வேணா பேசலாம். வாத்தியா நான் கேட்கிறேன். கமிட்டி மெம்பரா? கமிட்டி மெம்பர் சங்கத்துல தான்டா. அப்படி சொல்லியா? சங்கத்துல தான் கமிட்டி மெம்பர்ல சங்கத்துல தான். ஆமா கமிட்டி மெம்பர் 2-3 பேர் இன்னைக்கு வந்திருக்காங்க. நீங்க 10 பேருக்கு அவர் கமிட்டி மெம்பர். சரி நான் கேட்கிறேன், அதை விட்டுருவான். இப்ப நீ நாடகத்துக்கு வந்து எத்தனை வருஷம்? கரெக்டா 10 வருஷம் மாப்ள. சரியா 10 வருஷம். இந்த 10 வருஷத்துல எந்த பிள்ளையாவது மேடையில கையை தொட்டிருக்கியா? கட்டி பிடிச்சிருக்கியா? ஆத்தாடி முத்தம் கொடுத்திருக்கியா? அந்த பழக்கமே இல்ல. ஒரு ஒம்முலை கூட இதுவரை தொட்டதே இல்ல. என்ன மத்தத்துக்குடா நாடகத்துக்கு வர? என்ன மாப்பிள சொல்லிட்டீங்க? இல்ல எதுக்கு நாடகத்துக்கு வர? அப்புறம் மைக் எடுத்துக்கிட்டு ஓன்னு கத்துற. என்ன மாப்பிள இப்படி சொல்லிட்டீங்க? அதுக்கெல்லாம் கொடுத்து வச்ச மகராச நான் தான். என்ன? பப்புனுக்கு டான்ஸ், சரி, முருகனுக்கு வள்ளி. உங்க 4 பேருக்கு எங்கனையாவது ஒரு நாளாவது வண்டியில ஒரு கிளையாவது ஏத்திக்கிட்டு வந்திருக்கமா? இல்ல இல்ல இல்ல. சரி நீ பின்னாடி திரும்பி பாத்துக்கிறேன். கிடையாதுல. பப்புனுக்கு பேசுற. சரி பப்புனுக்கு யாரு? பப்புனுக்கு டான்ஸ். சரி ராஜபாட்டுக்கு முருகனுக்கு வள்ளி. நாரதர் இருப்பாரு, அவர் என்ன பண்ணுவாரு? அவருக்கு வேலை இல்லை. அவரு 1:30 மணிக்கு மேல நாராயணான்னு இப்படியே அடிச்சுக்கிட்டு கிடக்க வேண்டியதான். ஆனா இன்னைக்கு அதுக்கு வேலை இல்ல. அந்த ஜோடி இன்னைக்கு கூட்டியாந்துருக்கான். யாரு இது? இன்னைக்கு நாரதர் ஜெயபார்த்திவனுக்கு ஜோடி இன்னைக்கு சிந்துச்சாப்புல அம்மா தான். சரியான ரூபா தான்டா இன்னைக்கு ஜோடி. சரி யாரு டான்ஸ் காரப்ளோக அம்மாவா? 2 பேருக்கு வளர்த்தி சரியான பொருத்தமா இருக்கும். ரூபா போயிருமா?
நாட்டிய தாரகை நடன சிங்காரி பாசத்துக்குரிய எனது அன்பு மருமகளுமாகிய மதுரையை சேர்ந்த ஏ சிந்துஜா அவர்கள். சிந்துஜா அடி தில்லா டாங்கு டாங்கு அட எங்கே போச்சுறாங்க சிந்துஜா. தில்லா டாங்கு டாங்கு அடி எங்கே போச்சுறாங்க. ஏ பச்சைக்கிளி ஏ இச்சைக்கிளி என்ன பார்த்து பார்த்து ஏங்கு மாமன் கூட பாயில் வந்து தூங்கு. ததுங்கி நத்தம் தில்லா டாங்கு டாங்கு அட எங்கே போச்சுறாங்க சிந்துஜா. தில்லா டாங்கு டாங்கு என்ன பார்த்து பார்த்து ஏங்கி இதை கூட பாயில் வந்து தூங்கு. ததுங்கி நத்தம் தில்லா டாங்கு டாங்கு அட எங்கே போச்சுறாங்க. ததுங்கி நத்தம் தில்லா டாங்கு டாங்கு. ஒரு நிமிஷம் வச்சிருங்க. அங்கனுக்குள்ளே கூட எடுத்து வைங்க. லட்சுமணா பொம்பளை பிள்ளைய சொன்ன உடனே தள்ளி சொல்லணும். வெட்டிக்கார் வாத்தியாரு வெட்டிக்காருலாம் சொல்லப்படாது. வாத்தியாரு. ஆமா இன்னைக்கு நம்மளுக்கு வந்து எல்லா வெட்டிக்காரவங்கன்னு மத்தவங்க கூட இன்னைக்கு நமக்கு வந்து எல்லாம் வாத்தியாருங்க. வெட்டிக்காரு இந்த அவரு இவரு அப்படின்னு சொன்னா வாய் அழுகி போயிடும். ஆமாமா வாத்தியார்னா வாத்தியார். நம்மளுக்கு அந்த அவங்க எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறாங்களா நம்ம அந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கணும். ஆமா அந்த அளவுக்கு நம்ம மரியாதையை நடந்துக்கிறோம். மரியாதையை நம்ம நடந்துக்கிட்டா நம்மளுக்கு மரியாதை. கண்டிப்பா நம்ம சந்தோஷம். என்ன பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருந்தாலும் தெரியாம இருந்தாலும் சிவகங்கை பக்கம் இருக்கக்கூடிய ஒக்கூர் அருகாமையில் திருமன்பட்டியை சேர்ந்த ஆட்சி முத்துராஜ் பாப்பு நான் தான். வேற யாரும் கிடையாது. உங்களுடைய அன்பு ஆதரவு என்னைக்கு பணிவுடன் வேண்டி நம்ம கேட்டுக்கூட நன்றி நன்றி நன்றி. என்னது என்ன பண்ண போறீங்க இப்ப? என்னடா இப்ப என்னடாவா என்ன ஏடா இப்பதானடா அவனைய மரியாதையாடா பேசுனேன். அது கீழே மாப்பிள்ளை மச்சான் விளையாடத்தான் செய்யணும். இப்ப என்ன செய்யணும் உங்களுக்கு? பாட்டு முத வந்திருக்கேன்டா. பொம்பளை பிள்ளைச்ச ஏதாச்சும் காட்ட ஆடும் பண்ண நீங்க என்ன உன்னைய சந்தோஷப்படுத்து. ஊடு மாடு உதவும். ஆமா உன்னைய வச்சு என்ன பண்றது எல்லாமே பண்ணி சொல்லாம சந்தோஷப்படுத்துமியா. இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? பாட்டுடா முத வந்திருக்கீங்க. கொஞ்சம் உங்களுக்கு சந்தோஷமா பாட்டு போன அவ்வளவுதான். ஆமா பாடுங்க. அந்த பாட்டு எடுங்க மாமா. என் மாப்பிள்ளை கேட்டு அந்த வேற நல்ல நல்ல பாட்ட பாடுங்க. அதை சொல்றது உங்களுக்காண்டி எத்தா வாசிக்கிறேன். நல்ல இந்த ராசாவ முத்து ராசாவ நம்பி வந்த யாரும் அட மோசமே போக போறதில்லை. இந்த ராசாவ முத்து ராசாவ நம்பி வந்த யாரும் அட மோசமே போக இல்ல இல்ல இல்ல. கையெல்லாம் வலிக்குதா வாசித்து? எப்பா ஆல்ரவுண்டு இப்ப என் பேரை சொன்னோன்னா வாய்ச்சதுல உங்களுக்கு கை வலிக்குது. முதல்ல டான்ஸ் எங்க டான்ஸ் பேரை சொல்லும்போது ஒரு அடி மட்டும் பாருங்க. ஒரு அடி மட்டும் பாருங்க. அடி தில்லா டாங்கு டாங்கு அட எங்கே போச்சுறாங்க. அதுக்கு நட்டதில்லா டாங்கு டாங்கு ஏ பச்சைக்கிளி ஏ இச்சைக்கிளி என்ன பார்த்து பார்த்து எங்கு லட்சுமணை கூட பாயில் வந்து தூங்கு. ததுங்கி நட்டதில்லா டாங்கு டாங்கு அடிப்பல்ல முட்டு 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 முட்டுன்னு. சரி இப்ப பொம்பளை பிள்ளைக்கு அடிச்சுட்டேன். இப்ப கோச்சுக்காம எனக்காக அந்த பாட்டை நீங்க பாடுங்களேன். எனக்கு பாடு நீ இல்ல அந்த பாட்டை அந்த ராஜாவை அதை பாடுங்க. இந்த ராசாவை நம்பி வந்த யாரு அட மோசமே போக போறதில்லை இல்லை. வாயில ஓட்டிட்டு அடிக்க அவர் எப்படி மிருதங்கக்கார் வாத்தியார் எப்படி அடிக்கிறார். அவர் மூத்திரத்தை வாங்கிக்கிட்டு குடி நல்லா. விளங்காத மாடு உயிரை கொடுத்து நக்குன நீனு நல்லா குச்சி எடுத்துக்கிட்டு ரப்பு ரப்புன்னு அடுறா விளங்காத. நீங்க வாசிக்க வாத்தியார் நீங்க பாடுங்க வாத்தியார் வாசிக்க. இந்த ராசாவை நம்பி வந்த யாரும் கை வரமாட்டேங்காமடா.
பாடுங்க வாத்தியாரே. இப்ப ரெடி ஆயிட்டான். எத்தனை தடவை பாடுவாரு அவர்? சங்கடப்படுறாரு. அவர் இந்த பாட்டுக்கு பாட வாசிக்க மாட்டாரா? அவருக்கு பிடிச்ச ஒரு பாட்டு இருக்கு. என்ன பாட்டு? நாங்க பாடுவோம், நான் பாடுவேன், அவன் கோரஸ் கொடுப்பேன். எப்படி? உங்க பேர் என்ன? என் பேரு முத்துராஜா. கிட்டத்துல சொல்லுங்க, மைக்க சொல்லுங்க. முத்துராஜா. முத்துராஜா. உங்க பேர்லயே பாட்டு வரும் பாக்குறீங்களா? எப்படி பாடவா? பாடுங்க. பாடுங்க. அக்கம் பக்கம் பாரடா முத்துராசா, ஆகாசம் பாத என்ன சொல்லு ராசா. அக்கம் பக்கம் பாரடா முத்துராசா, ஆகாசம் பாத என்ன சொல்லு ராசா. வாயில் என்ன அண்ணாச்சி பழம், வாயில் என்ன பல்லாப்பழம், ஓ வாயில் என்ன ஏன் பழம், ஓ வாயில் என்ன திராட்சை பழம், ஓ வாயில் என்ன ஏன் பழம். பாட்டு வேணாப்பா. ஏய் இதுக்கு மட்டும் வாசிக்கிறியா? இதுக்கு மட்டும் வாசிப்பேன். நல்ல நக்கு நக்கு. உயிரை கொடுத்து வாசிக்கிறேன். ஆமையா கொஞ்சம் நல்லா நறுக்கு சுருக்குன்னு அடிச்சா தானடா மச்சா குழு குழுப்பா நல்லா செய்வேன். தூக்கு, ஒரே தூக்கு தூக்கு. எப்பா நாடக மேடையில் அடிக்க சொன்னா கேத வீட்டுக்கு அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன். ஏண்டா விளங்காதவள? யோ ஐயா, ஒரு கண்ணு இருந்தா பாருங்க, அவனை ஏறிட்டு லேசா பாருங்க. முகரே பாரு முகரே. இதுக்கு மேல நிக்கிறதுக்கு மனசு இல்ல வாத்தியாரே. நேரம் ஆயிருச்சு. சரி வெளியில் வெளியே விட்டுருவான். ஆமா, ஏன்னா எங்க சுருக்கணுமா சொன்ன வார்த்தையை நான் காப்பாத்துறேன், என் கடமை. வாங்க வாங்க வாங்க. யூடியூப் மச்சான சொல்ல மாட்டேன்னு இங்க சிறந்த முறையில் யூடியூப் இடத்துக்கு பாசத்துக்குரிய மானாமதுரையை சேர்ந்த எனது அன்பு மச்சான், ஆமா மாசான மச்சான் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கு மனமார்ந்த நன்றி நன்றிகள். வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க வாங்க, வந்து ஆசை தாங்க. வாங்க வாங்க வாங்க, நீங்க நல்ல ஆசை தாங்க. வாங்க வாங்க வாங்க, வந்து ஆசை தாங்க. வந்திருக்கும் பெரியோர், அமர்ந்திருக்கும் தாய்மாரே, அனைவருக்கும் கோமாளி வணக்கம். உங்க பாதம் தொட்டு வணங்குகிறேன் மாத்தமே நீங்க. வாங்க வாங்க வாங்க, நீங்க நல்ல ஆசை தாங்க. சந்திரனை கூப்பிடுங்க தாலாட்டு பாட, சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போட. சந்திரனை கூப்பிடுங்க தாலாட்டு பாட, சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போட. மரவேன் கைப்பட்டு பட்டா மண்ணு கூட பொன்னாகும், மன்னவனின் பாதம் பட்டா கரை கூட பல்வாக்கும். பொன்மலரும் பூமலரும் வாசலிலே, அங்க தேறு வரும் ஊர்வலமா வீதியிலே. சந்திரனை கூப்பிடுங்க தாலாட்டு பாட, சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போட. தெற்கிறது வீதியிலே தென்னமர தோப்புக்குள்ளே, தெற்கிறது வீதியிலே தென்னமர தோப்புக்குள்ளே, தென்றல் வருது செய்தி சொல்லுது இவன் இவன் காதுக்குள்ளே. ராஜகளியம்மனுள்ளே சோலையிரு கோவிலிலே, சூடம் மன்னன் இவன் கட்டிலங்காலையன கட்டு காவல்கள் மீறிக்கிட்டு, எட்டடி எங்கையன கிட்டு எட்டுத்தான் சீறிக்கிட்டு,
ஒட்டி புகழ்ந்து பாட்டு படிக்கும் ஆலயத்துக்காரமா சந்திரனை கூப்பிடுங்க தாளாட்டு பாடு சூரியனை கூப்பிடுங்க சோழாக்கி போடு கண்ணு ரெண்டு விச்சருவா கிட்டத்தில யார் வருவா கண்ணு ரெண்டு விச்சருவா கிட்டத்தில யார் வருவா கொட்டையில மோதிடுவா தூர காத்து வீசினாலும் சாஞ்சிடாத ஆலவரம் சின்ன மருது பெரிய மருது பாண்டிய சீமையிலே வைகை பாயிர நாள் வரைக்கும் இந்த தென்னவன் சீமையிலே எங்கள் மன்னவன் பேர் நிலைக்கும் பொதுவாய குலமும் நான் பிறந்த முக்குலம் பொதுவாய குலமும் நான் பிறந்த முக்குலம் ஒட்டி புகழ்ந்து பாட்டு படிக்கும் முக்குளத்து காரணமா சந்திரனை கூப்பிடுங்க தாளாட்டு பாடு சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போடு மரவேன் கைப்பற்றி புட்டா மண்ணு கூட பொன்னாகும் மன்னவனின் பாதம் பட்ட தர கூட பால்வாக்கும் பொன்மலரும் பூமலரும் வாசலிலே தங்க தேடி வரும் ஊர்வலமா விதியிலே சந்திரனை கூப்பிடுங்க தாளாட்டு பாடு சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போடு சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போடு நன்றி 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 ராமா சிந்திச்சா